வணக்கம் கடலூர் டிவி நேருக்கு லட்சுமண அன்பு வணக்கங்களை இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 9ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரை எப்படி இருக்க போது நான் பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க ராசிக்கு பார்ப்பட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வரது பொது பலன்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தசாபுத்தி பலன் வரும். ஸோ அதை வந்து உங்களுடைய தசாபுத்தி அந்தரங்கள் என்னவோ அதை வந்து நீங்கள் கொஞ்சம் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்க. வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி புதன். புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்குறாரு என்பது புதன் வந்து உங்களுக்கு வந்து 5இல் வக்கரமாக இருக்கார். குழந்தைகளுடைய விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு பிடிவாதங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்துங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும். அது வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்கள் போது புதன் வந்து ஏன்னா புதன்னாலே இந்த சின்ன குட்டி குழந்தைகளை சொல்லுவோம். ஸோ அவங்க கூட பிடிவாதம் படிப்பாங்க காரகத்துவத்தில். அதே மட்டும் இல்லாமல் 6இல் இருக்கும்போது வேலை சம்மந்தமான விஷயங்கள் நல்லா லாபங்கள் தான், அந்த லாபங்கள் உடனே வராமல் கொஞ்சம் வந்து டிலேட் ஆகிற மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அது மற்றபடி நீங்களே வந்து கொஞ்சம் வந்து பிடிவாதத்தை கண்டிப்பாக இது பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்னா கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மற்றபடி வந்து 2ஆம் அதிபதியான சந்திரன் சிறப்பான ஒரு வாரமாக நல்ல லாபங்கள், குடும்பத்துக்கு தேவையான பணம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 3ஆம் அதிபதியான சூரியன் வந்து 6இல் இருக்கும்போது வேலை விஷயங்கள் நிறைய மாற்றங்கள், வேலையில் வந்து நிறைய அலைச்சல்கள் அங்கங்கே போகிற மாதிரி விஷயங்களை நிறைய ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா 6இல் இருக்கும்போது சொத்துக்கள் ஏதாச்சும் வாங்கலாமா, வெண்டி வாகனங்கள் ஏதாவது லோன் போட்டு வாங்கலாமான்ற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படும். தாயாருடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் தேவை. ஸோ வக்கரமாக இருக்கிறனால அவ்வளோ எஃபெக்ட் இருக்காது, பட் தான் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8இல் இருக்காருங்க. ஸோ 8இல் இருக்கும்போது குழந்தைகள் வந்து கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுறது, இந்த மாதிரி டென்ஷன் பண்ணுற மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குழந்தைகளோட விஷயங்களை கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. திங்கள் செவ்வாய் கிழமைகளில் வந்து பார்த்திங்கன்னா திங்களில் ஒரு புதன் வியாழக்கிழமைகள் வந்து திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏதாச்சும் வரும். ஸோ சின்னதாக வந்து யாராச்சும் காசு கொடுக்காதான் திடீர்னு காசு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள், திடீர் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அந்த கிழமைகளில் இருக்குங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதி, ஸோ 9ஆம் அதிபதியான சனி வந்து 10ஆம் அதிபதி ராகுடைய நட்சத்திர பரிவர்த்தனையில் இருக்கும்போது அது ஒரு சிறப்பான தொழில் ரீதியான விஷயம், நிறைய அலைச்சல் தான், புதிய ஒரு தொழில் வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்ல மறைமுகமான நிறைய விஷயங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 11ஆம் அதிபதியான செவ்வாய் 2இல் இருக்கும்போது லாபங்கள் அள்ளி தந்தாலும் சின்ன வீட்டில் வந்து வாக்குவாதங்கள், கொஞ்சம் கேவலமாக பேசுறது, பச்சையாக பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு 12ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 8இல் இருக்கும்போது நிறைய விரயங்கள். ஸோ தேவையில்லாத விஷயத்துக்கு மனசை போட்டு உழப்பிக்கிறது, அதனால் நைட்டு தூங்காமல் இருக்க, ஐயோ இந்த மாதிரி செலவாச்சுன்னு புலம்புறது, இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாட்டோம்னா பிரார்த்தனை அவசியம். இப்போ பார்த்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொது பலன்களை பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தசாபுத்தி பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா மிதுன லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6இல் இருக்கார். ஸோ நிறைய பிரயாணங்கள், வேலை விஷயமாக நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு. சில பேர் வந்து வட்டி கடன்கள்லாம் வந்து ஒரு இடத்துல வந்து மாற்றி இன்னொரு இடத்துல வாங்குறது, இங்கே வாங்கி அங்கே கொடுக்குறது மாதிரி விஷயங்கள் நிறைய பண்ணுவீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க உங்களுக்கும் வந்து நிறைய மனசலங்கள், சின்ன பிடிவாதம், சண்டைகள் வருதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்களும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 4ஆம் மிதுன லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்தரங்கள், சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல லாபம், நல்ல ஏற்றங்கள் கொடுப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக. இந்த வாரத்தில் ஒரு நல்ல வெற்றிகரமான விஷயங்கள், குடும்பத்துக்கு தேவையான பணங்களும் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. மிதுன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள், செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2இல் நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை. பெரிய லாபங்கள், நல்ல வருமானங்கள் வந்தாலும் கேவலமாக பேசிடுவோம், கேவலமாக ஏதோ கோவத்தில் பேசுறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ அது விழுப்புண்ணாக மனசில் கொஞ்சம் பச்சா பேசிட்டாப்பா, எவ்வளோ கேவலமாக பேசிட்டாம்போது மற்றவங்க புலம்புற மாதிரி பண்ணிடாதீங்க. கொஞ்சம் கவனம் தேவை. அதுவும் குடும்பத்தில் இருக்கிற நபர்களால் கொஞ்சம் ஒரு டென்ஷன் இருக்கும். ஸோ அதனால் எதுவும் கேவலமாக பேசாமல் அந்த மாதிரி ஒரு எமோஷன்ஸ் இருந்ததுன்னா அந்த இடத்த விட்டு ஓடிடுங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு எங்கன்னா வெளில போய்ட்டு உட்காந்துட்டு இல்லை ஒரு குண்டு சட்டிக்குள்ளே போய் உட்காந்துக்குங்க. கவுண்ட் பண்ணி சொல்கிற மாதிரி எங்கன்னா குண்டு சட்டிக்குள்ளே போய் உட்காந்துக்க பண்ணுற மாதிரி போய் உட்காந்துக்க, கோவம் தணிஞ்சோட வாங்க. அதுதான் ஒரு சின்ன விஷயம். ஏன்னா இது வந்து எங்கள் வீட்டில் நிறைய நடக்கும். சில நேரங்கள் வந்து கோபத்தில் வந்து முதல்லலாம் வந்து நிறைய சத்தம் போடுறது, தேவையில்லாத சண்டை சச்சல் வரும்போது இப்போ வந்து ஒரு லிமிட் வச்சுக்கிறது, எதுக்கு கோவப்படுறோன்றதை வந்து யோசிக்கிறது. ஸோ அதை யோசிச்சிட்டிங்கன்னா அதுக்கு வந்து ஒரு சின்ன டெக்னிக் என்னென்னா, கோபம் வராமல் இருக்கணும்னா ஒரு கோபத்துக்கான காரணத்துக்கான ஒரு அமௌண்ட் வச்சுக்கோங்க. ஒரு பெரிய ஒரு சின்ன காஃபி கொட்டிக்கிச்சு அதுக்காக சண்டை போடுறது, ஏன் காஃபி இங்கே ஒழுங்காக பியான்னு கத்துறதை விட அந்த காஃபினா 20 ரூபா காஃபி இதுக்கு ஏன் சண்டை போடணும்னு சொல்லி நினச்சிங்கன்னு வைங்களேன், அது பெரிய மேட்டராகவே தெரியாது. ஸோ இதெல்லாம் வந்து வழிமுறையில் கொண்டு வாங்க, கொஞ்சம் அந்த டென்ஷன் போயிடும். ஓகேங்களா? நீங்கள் ஒரு லிமிட் வச்சுங்க. 5000 மேலே ஏதாச்சும் இருந்தால் சண்டை போடுறது இல்லைன்னா அதுக்கெல்லாம் சண்டை போடலன்னு சொல்லிட்டு வச்சுக்கிங்களேன், செம்ம ஜாலியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்து இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மிதுன லக்னமாக இருந்து
உங்களுக்கு வந்து ராகு தசாபுத்தி அந்தரங்கள். ஸோ ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்காங்க. ஸோ 10ல் உள்ள ராகு வந்து நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதும் ரகசியமாக எங்கேனாச்சும் வெளியில் போகிறது வரதெல்லாம் மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும். நல்ல லாபங்கள் வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் வந்து பெருத்த லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பான விஷயங்கள். தந்தை சார்ந்த விஷயங்கள் அப்பா தெரியாமல் ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நல்லா இருக்குது. இதில் லக்னமாக வந்து குரு தசாபுத்தி வந்து குரு வந்து 12ல் இருக்கார். ஸோ 10ஆம் தேதி 12 நிறைய தொழில் ரீதியான விஷயம், நிறைய பிரயாணங்கள், நல்ல கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். பணம் வருமானம் பணம் வரும், பட் இருந்தாலும் கொஞ்சம் அலைச்சலை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதுன லக்னமாக வந்து சனி தசாபுத்தினா சனி வந்து பார்த்திங்கன்னா 9லிருந்து 10ஆம் அதிபதியோட தொடர்பில் இருக்கும்போது நல்ல வெளிநாடு சார்ந்தவர்கள் நல்ல வருமானங்கள், அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு மறைமுகமான நிறைய வருமானங்கள் நிறைய பேர் கொடுத்தோம். மறைமுகமான வருமானம்னா யாராச்சும் ஃப்ரீயாக கொடுத்து அந்த மச்சி வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போகிறோம் பார்த்தீங்களா, அது மாதிரி ஏதாச்சும் வாராக்கடன்கள்லாம் உங்களுக்கு திடீர்னு வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ மிதுன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி வந்துருங்க. ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் வந்து உங்களுக்கு வந்து வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பீங்க. நீங்களே பிடிவாதமாக இருப்பீங்க. வேலையில் வந்து நான் தான் பண்ணணுமா நீ தான் பண்ணணும் வாக்குவாதங்கள் பண்ணுவீங்க. அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. எதாக இருந்தாலும் வேலைக்குன்னு வந்தாச்சு கம்முன்னு வேலையை பார்த்துட்டு போடும். வேலை ஆட்களும் வந்து எதாவது பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அவங்க கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். இதில் லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி கேது வந்து 4ல் இருக்காருங்க. ஸோ 4ல் இருக்க கேது வந்து சூரியனோட சாரத்தில் இருக்கும்போது வீடு சொத்துக்கள் விற்பனை சம்மந்தமான விஷயங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சூரியனோட சாரத்தில் இருக்கும்போது தாயாரோட உணர்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். கடன் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப ரொம்ப அவசியம். இதில் லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும்போது ரொம்ப கவனம் தேவை. கணவன் மனைவி சுக்கிரனாலே மனைவி. ஸோ கொஞ்சம் மனைவி கொஞ்சம் சிடுன்னு பேசுகிறதுலாம் இருக்கும். சார் அதெல்லாம் எப்போதும் நடக்கிறது தான் சார்னா எல்லார் வீட்லையும் நடக்கிறது தான். இது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் டோசேஜ், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் தேதி குழந்தைகளுடைய நடவடிக்கைகள் கொஞ்சம் மனவேதனை கொடுக்கும். என்னடா அது இந்த புள்ள எப்படி பண்ணுதுங்கிற மாதிரி விஷயங்களே ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாற்றங்களான ஒரு பிரார்த்தனை அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம், கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்கும். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து மாந்திரிகம் என்பது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து இந்த பிளாக் மேஜிக்ங்கிற ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப எடிக்ட் ஆகிருக்காங்க. காரணம் என்னென்னா நிறைய சீரியல்ஸு நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் மேஜிக்ங்கிற ஒரு விஷயத்தை வந்து எல்லாருமே மைண்டில் போட்டுக்கிட்டு எனக்கு காரியம் ஆகணும்னா இந்த மாதிரி பண்ணால் எனக்கு இப்படி ஆகிடும்னு சொல்லி போகிறாங்க. ஸோ இது நல்லதா கெட்டதானா? கண்டிப்பாக கெட்டதுங்க. ஏன்னா வந்து இது வந்து பிளாக் மேஜிக்ன்றது வந்து ஒருத்தனுடைய விதியை வந்து நீங்கள் வந்து ஏதோ ரூபத்தில் போய் உள்ளே அட்டாக் பண்ணி அவனுக்கு வந்து வரவிடாமல் பண்ணுறதோ இல்லை வேறு ஒரு ரூபத்தில் ஒரு மந்திரவாதியை வச்சு பண்ணுறதெல்லாம் வந்து இன்றைக்கி ஆகுமானா இன்றைக்கி அந்த மாதிரி ஆட்கள் இல்லை, அது வேறு விஷயம். பியூராக வந்து இருக்கிற ஆட்கள் ரொம்ப கம்மி, ஒரு 5% இருந்தால் பெரிய, மற்றவங்களாம் ஏமாத்துறாள் தான். ஸோ வேறு எனக்கு பர்ஃபெக்டாக தெரியும், எல்லாம் ஏமாத்துறாள் தான். உள்ளே மாட்டிங்கன்னா இல்லை லட்சக்கணக்கில் ஆட்டையை போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு திருட்டுத்தனமான ஒரு பிளாக் மேஜிஷியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. சின்ன சித்து விலைகள்லாம் பண்ணுவாங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் இருந்தாலும் அது பண்ணலாமான்னா பண்ணாதீங்க. ஏன்னா வந்து உங்கள் விதிக்கப்பட்ட விதியை நீங்கள் அனுபவிச்சு தீரணுங்கிற ஒரு கர்மாவே நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணுமே ஒழிய அந்த டைமில் போய்ட்டு நான் வந்து இது பண்ண மாட்டேன் அது பண்ண மாட்டேன்னு சொன்னிங்கன்னா அது மாட்டிக்கும். ஸோ அது ஒரு விஷயம். பிளாக் மேஜிஷியன் பண்ணிங்கன்னா நாளைக்கு உங்கள் வம்சா வழியில் வந்து அது வந்து ஒரு கர்மாவாக வந்து இணைஞ்சிரும். நீங்கள் வந்து இன்றைக்கி நல்லா இருக்கணுன்றதுக்காக இன்னொருத்தனை கெடுக்கிறதுக்காக செய்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக வந்து அது பிளாக் அது ஒரு கர்மாவாக மாறி அது உங்களுக்கு குழந்தைகளாக பேர குழந்தைகளாக வந்து உங்களுக்கு வாழ்நாள் ஃபுல்லாக வந்து படுத்தி எடுத்துருங்கிறது உண்மையான விஷயம். ஸோ இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் அவர் வந்து எங்களோட இருந்தார். நான் சொல்கிறது வந்து ஒரு மோர் தென் ஒரு 35 இயர்ஸ் பேக், ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து அவங்க இருந்தாங்க. ஸோ அவர் வந்து ரொம்ப சாதாரண நிலையில் இருந்தார். ஒரு சைக்கிள் வச்சுட்டு தான் போவார். அவர் சின்னதாக வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு. ஸோ அந்த கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது மாத சம்பளத்தெலாம் வேலை பார்ப்பார். ரொம்ப ஒரு லோயர் மிடில் கிளாஸ் லெவலில் தான் இருந்தார். ஸோ அப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்ணார்னா கொஞ்சமாக ஒரு சின்னதாக வந்து ஒரு கம்பெனி ஆரம்பித்தார். அங்கே வேலை பார்த்துக்கிட்டே இங்கே வந்து ஒரு கம்பெனி ஆரம்பித்து அதுக்கப்புறம் அங்கே இருக்க ஆர்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக டைவெர்ட் பண்ணி அதை டெவலப் பண்ணார். ஸோ இதுக்கு நடுவில் இருந்து என்ன பண்ணுவார்னா இவர் வந்து ஒரு சில ஆட்களை கூப்பிட்டு வந்து இந்த எந்திரம் பண்ணி நிறைய மந்திரங்கள் உச்சாடனங்கள் இதெல்லாம் வேலையும் பார்ப்பாருங்க. ஸோ இது வேலையெல்லாம் பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ்க்கு போனீங்கன்னா நிறைய தகடுகளாக இருக்கும், நிறைய தகடுகள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து அவர் பண்ணிகிட்டு இருந்தார். க்ரோத் இருந்ததுன்னா பயங்கரமான க்ரோத் இருந்தது. க்ரோத்னால் எப்படி தெரியுங்களா இருக்கும், நிறைய ஆர்டர்ஸு. அவர் ஆஃபீஸில் வேலை பார்த்த இடத்துலேருந்து இவர் வந்து அந்த ஆர்டர்ஸ் எல்லாம் வந்து கன்வெர்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்தால் இந்த பக்கம் மாந்திரிக விஷயமும் பண்ணிக்கிட்டு ஆளுங்களை வச்சு பண்ணுவார். பணம் கொடுத்தா ஒருத்தர் வந்து பண்ணி கொடுத்துருந்தார். அந்த மாந்திரிகம் பண்ணுற ஆளை பார்த்திங்கன்னா எப்படி இருப்பார் தெரியுங்களா, ரொம்ப கோரமாக இருப்பார் ஆள். ஸோ அப்போ அவன் எவ்வளோ காசுக்காக எவ்வளோ கெட்டது பண்ணியிருக்கான்றது வந்து அவன் ஃபேஸ் பார்த்தாலே தெரியும். அந்த ஆளுக்கு பார்த்திங்கன்னா மண்டேயில் வந்து ஒரு கொண்ட மாதிரி ஒரு இதே வந்துருக்கும், சதையை வந்து ஒரு மாதிரி வெளியில் வந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் ஒரு மோசமான ஒரு சயின்ஸ் இது, அக்கல்ட் சயின்ஸ்னு சொல்லுவோம். ஸோ பிளாக் மேஜிஷியன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணும்போது அந்த ஆள் வந்து அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தார். இவருக்கு வந்து நல்ல வளர்ச்சினா எப்படி சொல்கிறேன்னா
ஒரு சாதாரண கம்பெனியாக தொடங்குனது. அதுக்கப்புறம் அந்த வேலையெல்லாம் விட்டுட்டார். அவர் கீழே வந்து ஒரு 10 பேர் வேலை செய்கிறாங்க, 10-15 பேர் அந்த கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் கார் வாங்குறாரு. அதுக்கப்புறம் ஃபாரின் கண்ட்ரியோட டைப் போடுற அளவுக்கு வந்து இவருடைய வளர்ச்சி இருந்தது. பட் என்ன ஆச்சுன்னா சடனாங்க ஒன் ஃபைன் டே திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. ஒரு சின்னதாக வந்து ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் உடனே உயிர் போச்சு. அந்த ஆக்சிடெண்ட்டில் இறக்கணும்னு அவசியமே கிடையாது. திடீர்னு இறந்துட்டார். டோட்டல் எல்லாமே ஷட் டவுன் ஆயிடுச்சு. டோட்டலாக ஷட் டவுன் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு பெரிய கர்மா என்ன வந்ததுன்னா, இவருடைய வளர்ச்சி வந்து என்றைக்கு வந்து அந்த கம்பெனிலேருந்து ஆர்டர்ஸ்லாம் கன்வெர்ட் பண்ணி இது பண்ணாரோ அப்போ வந்து முதல் குழந்தை அவருக்கு ஏற்கனவே இருந்து, ரெண்டாவது குழந்தைய வந்து அது பிறக்கும்போது அது மூளை வளர்ச்சி குண்டிய ஒரு குழந்தையாக பிறந்துச்சு. அதனால் அதுக்காக எவ்வளோ செலவு பண்ணார். அவருக்கு வேதனைன்னா அந்த குழந்தையால் ரொம்ப வேதனை இருந்தது. ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. ஸோ ஏன் சொல்கிறேன்னா, அந்த பிளாக் மேஜிஷியனுங்கிறது வந்து உங்கள் வம்சாவழியை பாதிக்கும் அப்படிங்கிறதுக்கான உதாரணம் இது. ஸோ அவ்வளோ கஷ்டங்களை வந்து அந்த பிளாக் மேஜிஷியன் கொடுத்துரும். ஸோ அதனால் தயவுசெய்து யாராச்சும் வந்து இன்றைக்கி நான் நல்லா இருக்கணும், இன்றைக்கி பணம் வரணும், எனக்கு வந்து இவன் அழியணும், இவன் கெட்டு போகணும், இந்த மாதிரிலாம் வந்து தவறான ஒரு நெகட்டிவிட்டியாக ஒரு சில விஷயம் செய்ய போனீங்கன்னா உங்களது மகன்கள் பேர குழந்தைகள் கண்டிப்பாக பாதிக்கப்படும். அதனால் வந்து தயவுசெய்து அந்த விஷயங்களே போகாதீங்க. அது விஷயத்துக்கு பக்கமே போகாமல் இருக்குது ரொம்ப நல்லது. ஏன்னா நான் கண்ணுக்கு அவங்க எவ்வளோ பெயின் தெரியுங்களா. அவங்க காசு இல்லாத போதே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க. நான் எனக்கு நல்லா தெரியும். காசு இல்லாத போதே அந்த அழகாக சைக்கிளில் போவாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்கூட்டரில் வச்சுருந்தார். ஸ்கூட்டரில் அவ்வளோ சந்தோஷமாக போயிட்டு இருந்த ஃபேமிலி. அதுக்கப்புறம் அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவங்க டோட்டலாக அவங்க சந்தோஷம் எல்லாமே போயிடுச்சு. பணம் இருந்தது, பட் சந்தோஷம் டோட்டலாக போயிடுச்சு. அவங்க ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு கஷ்டத்தோடய தான் இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒன் ஃபைன் டே வந்து அவரும் திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்ததுக்கப்புறம் அந்த ஃபேமிலி வந்து டோட்டலாக வந்து டெமாலிஷ் ஆனதை பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் டோட்டலாக அந்த கம்பெனி எல்லாமே மூடுற மாதிரி சூழ்நிலையை ஏற்படுத்திச்சு. அதனால் வந்து தயவுசெய்து இந்த பிளாக் மெஜிஷியனுங்கிற ஒரு விஷயத்துக்கு போகவே போகாதீங்க. மாந்திரிகமோ மந்திரமோ இதுக்கு என்னங்க பண்ணலாம், ஒருத்தன் என்னை ஏமாற்றிட்டான், நான் அவனுக்கு நான் திருப்பி செய்ய வேணாம்னா நீங்கள் அந்த மாதிரி போகாதீங்க. உங்களை ஏமாற்றிட்டாங்கன்னா இறைவனிடம் வழிபாடு பண்ணுங்கள். ஸோ வழிபாடுன்றது வந்து உங்களுக்கு எந்த வித சைடு எஃபெக்ட்டும் கொடுக்காது. இறைவனிடம் வழிபாடு பண்ணுங்கள். ஒரு காலகட்டத்திற்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வர நல்லது வரும். நமக்கு வந்து நல்ல சந்ததிக்கணும், நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கணுமே ஒழிய இந்த மாதிரி வந்து ஒரு தவறான விஷயத்துக்கு கண்டிப்பாக போயிடாதீங்கன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.